சொல்றேன். டேய், இந்த வீடு எங்க அப்பாவோட. பேருக்கு வேணா ஆவி வந்த வீடா இருக்கலாம், ஆனா நிஜமாவே பேய் பிசாசு பூதம் இருக்க விட மாட்டேன். போட்டு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இந்த பூதம் இருக்கணும். பூதமே இருக்கட்டும், நானே இருக்கேன். பூதம் தொண்டு கிழமா இருக்கு. இதுக்கு உடம்புக்கு வந்தா எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போறது? ஏன் டாக்டர் மாத்திர பூதம் இல்லையா? அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் டெய்லி நைட் வெயிட் பண்றாங்க தெரியுமா? டேய், இந்த வீட்டுல நீயே ஜாஸ்தி, இதுல பூதம் வேறையா? உடனே வெளியே அனுப்பு. ஜாடி அதுல என்ன மாவுடுவா? ஆமா, பூதத்துக்கு மசக்க கையோட மாவுடு கொண்டு வந்திருக்கு. ஏன் பறக்கிற? அந்த ஜாடிக்குள்ள இந்த ஜீபூம்பாவோட அப்பா இருக்கார். அவர் வெளியில வந்தா ஒரு புதையலை பத்தின ரகசியத்தை சொல்லுவாரா, வலியே கொடுக்காம அந்த புதையல் நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன சொல்ற? அப்படின்னா ஜாடியை நம்ம வச்சுப்போம், பூத்து தடுத்துருவோம். என்ன சூ சூ, அது என்ன எலியா கரப்பா? அது இங்க இருக்க கூடாதா? கூடாது கூடாது கூடாது. சரி வேணாம், போட்டோம். ஜீபூம்பா நீ போயிடு. அந்த பாழடைஞ்ச பங்களால இந்த ஜீபூம்பா தானே காய்ச்சின சாராயத்தை தானே குடிச்சிட்டு சீட்டாட கூட ஆள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சு தெரியுமா? இதுக்கு சாராயம் காய்ச்சி தெரியுமா? இந்த காய்ச்ச தெரியுமாவா? கேரளாக்கு இதான் சப்ளை தெரியுமா? காலெல்லாம் பத்தியா எவ்வளவு குண்டாகுது, எல்லாம் டியூப். தொடாத. உனக்கு சீட்டாடத்துல எவ்வளவு கேம் தெரியும்? 3. இதுக்கு 300 கேம் தெரியும். இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு கட்டின பசு மாதிரி ஒரு மூலையில என் ரூம்லயே இருக்கட்டுமே. நமக்கு மனுஷால் தானே முக்கியம். ஆனா வந்திருக்கிறது பூதம்டா. வேண்டா ராமசாமி, நீ இவ்வளவு கேவலமா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல.